வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் K7 Tech Tutor. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு பைத்தான் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு பைத்தான் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு ஒரு சில டூல்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை. அது என்ன டூல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா numpy, scipy, matplotlib. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 3 டூல்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த numpy, scipy, matplotlib ஆக்சுவலாக நம்மளோட பைத்தான் சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு கிராஃபிக்கல் டயக்ராமை கொண்டு வர்றதுக்கு, சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் டயக்ராமை கொண்டு வரதுக்கு இந்த டூல் தேவை. இந்த டூல் சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்காது, நம்மளாக தான் உள்ளுக்குள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணணும். செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டூல் சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எப்பயும் போல் நம்மளோட ஐடிஎல்இ பைத்தான் அப்படின்றத நம்ம ரன் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அது வரும். ஆக்சுவலாக இந்த செல் வரும், ஐடிஎல்இ செல் அப்படின்றது வரும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்குவோம். இம்போர்ட் அப்படின்றத கீபோர்டு யூஸ் பண்ணி numpy அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கன்னா அடுத்த என்ட்ரு இந்த மாதிரி எரர் காமிக்கக்கூடாது. சரிங்களா? எரர் இருந்துச்சுன்னா இதில் numpy அப்படின்றது இல்லை. ஸோ நம்ம numpy இல்லைன்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் இதுக்குள்ளே numpy அப்படின்றத யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிற மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிலபஸ் தான். ஸோ இந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிலபஸ்க்குள்ளே numpy, scipy, matplot யூஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது தேவை. அதே மாதிரி இம்போர்ட் ஸ்கிப்பின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னாலே அதுவும் இருக்காது. அதே மாதிரி இம்போர்ட் matplot லைப்ரரி, ஸோ matplot லைப்ரரி அதுவுமே இருக்காது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரில் இல்லை, நம்மளாவே உள்ளுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் திங் தான். ஜஸ்ட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை மட்டும் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட டிவைஸில் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்குவோம். உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் டெஸ்க்டாப்லேயோ, சரிங்களா, இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இதில் நம்ம நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் பைத்தான் அப்படின்றத டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் பைத்தான் ஆக்கியூபையாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகே, இதில் குவிட் பண்ணிக்கோங்க. குவிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? குவிட் கொடுத்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேலே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் சிம்பிள் திங்னா ரொம்ப சிம்பிள் திங். அதாவது இந்த இதை மட்டும் டைப் பண்ணணும். ஆக்சுவலாக பைத்தான் -m, சரிங்களா, pip install numpy அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும். இதோட வேர்ட்ஸை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதோட ஃபைலை என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணி போட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் அடித்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் தி கலெக்டிங் பேக்கேஜஸ் அப்படின்ட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். 14 MB இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சு இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அப்படின்றது வந்துடுச்சு. சேம் அதே மாதிரியே பைத்தான் ஸ்பேஸ் விட்டு -m ஸ்பேஸ் விட்டு pip ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்டால் ஸ்பேஸ் விட்டு scipy. சேம் அதே தான், அதே வேர்ட் தான். இதில் numpy யூஸ் பண்ணியிருப்போம், இதில் scipy யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரியே தான் கலெக்டிங் பேக்கேஜஸ் வரும். கலெக்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அப்படின்றது அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? இது எதுக்காகனா நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் இதில் இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அது ரன் ஆகும். இல்லைன்னா பேக்ரவுண்டில் தெரியுது எரர் காமிக்குது, அதே எரர் நம்மளுக்கு எப்போவுமே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு 38 MB இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சேம் நெக்ஸ்ட் இதுவும் அதே தான். அதுக்கு இப்போ ஸ்கிப்பிக்கு பதிலாக matplotlib
கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இதுவும் அதே கலெக்டிங் பேக்கேஜஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு 2 to 3 minutes தான், அவ்வளோதான். மொத்தமாகவே ஒரு 3 minutes தான் எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலே எடுத்துக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறமேலு நம்மளோட இதில் போய் ஐடியலி செல்லில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இம்போர்ட் numpy அப்படின்றத டைப் பண்ணுங்க. எந்த எரரும் காமிக்காது, அடுத்த லைனுக்கு போயிடும். அதே மாதிரி இம்போர்ட் scipy அப்படின்றத டைப் பண்ணுங்க, அடுத்த லைனுக்கு போயிடும். எந்த எரர் காமிக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து என்ன இருந்துச்சுன்னா நம்மளோட நோ நேம்டு நோ மாடல் நேம்டு scipy, நோ மாடல் நேம் matplot அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த எரர் வராது, அவ்வளோதான். ஓகேங்களா, நம்ம இதை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராமை அடுத்தடுத்தலாம் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் உள்ளுக்குள்ள போய் அந்த python -m pip install no matplot scipy numpy இதை நம்ம கொடுத்தாலே ஈஸியாக இன்ஸ்டால் ஆயிரும். இதோட வேல்யூஸை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் அந்த டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.